கர்த்தரும் இரட்சகருமாகிய நமது ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தாகத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த கனடாவில் கூட மற்ற சபைகள் எல்லாம் வேத வசனத்தை பிரசங்கிக்கிற சபைகளாய் இருந்தாலும் எல்லா பிரீச்சருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கொடுத்த தேவனுடைய ஊழியர்கள், பிரசங்கிமார்கள், மேய்ப்பர்கள் எல்லாருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அது எல்லாவற்றை காட்டிலும் நம் கைகளிலே ஒரு வேதத்தை தேவன் கொடுக்க வாய்ப்பு செய்து அதற்கு உழைத்து அதற்காக பிரயாசப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள், பக்தர்கள், அதற்காக பொருளாதார உதவி செய்த எல்லா மனுஷர்களையும் நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மிக்ஸ்ட் குரூப். எல்லாருமே ரிசீவ் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அதை மட்டும் ரிசீவ் பண்ணிங்க. எவ்வளோ தெரியலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. படிச்சுட்டே இருங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐ ஓப்பனராக தான் வந்திருக்கேன். ஐ கான்ட் டீச் ஃப்ரம் கவர் டு கவர். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் an introduction. அவ்வளோதான், ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இன்னைக்கு கிளாஸே. we call it introduction class. இது 3 hours to 4 hours போகும். ஆனால் இந்த இன்ட்ரடக்ஷனை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்க, you will go. நீங்கள் அச்சீவ் பண்ணிப்பீங்க, கேட்ச் பண்ணிப்பீங்க. இந்த இன்ட்ரடக்ஷனை தெரியாத நம்ம தான் பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா கிறிஸ்டியன்ஸுமே அப்படி தான் படிக்கிறாங்க. என்ன ப்ரீச்சிங்க்கு சர்ச்சைக்கு போகிறோம், என்ன நடத்துகிறாங்கன்னா அங்கே 1 hour ப்ரீச்சிங். அந்த 1 hour ப்ரீச்சிங் அதிகமாச்சுன்னா நம்ம வாட்ச் பார்க்குறோம். அதனால் அவங்க ப்ரீச்சிங்கை சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களை அனுப்பிச்சிடுறாங்க. இது எல்லா சர்ச்சிலையும் அதான் நடக்கு. ஆனால் பைபிள் ஸ்டடிக்குன்னு கூப்பிட்டோம்னா வென்ஸ்டேவோ, தேர்ஸ்டேவோ, ஃப்ரைடேவோ சர்ச்சுக்கு வர க்ரௌடில் ஒரு 10% தான் பைபிள் ஸ்டடிக்கு வராங்க. அந்த பைபிள் ஸ்டடி கூட தொடர்ச்சியாக நடக்க வாய்ப்பு இருக்காது. ஒருத்தர் ஒரு இதுவாக போகும். அப்போது லைஃப் லாங்காக நம்ம ஒரு புத்தகத்தை தேவனுடைய வார்த்தையாக நினச்சி படிக்கிறோம். அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான் முக்கியமானது. நீங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சிங்க, காலேஜில் படிச்சிங்க. இப்போ அந்த புக்ஸை யாருன்னா வச்சுருக்கீங்களா? யாரும் வச்சு இல்லை. எக்ஸாம் முடிஞ்சதுமே புக்ஸை தூக்கி போட்டுடுறோம், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதை பற்றி நினைக்கிறதோ, திரும்பி பார்க்குறதோ, யோசிக்கிறதோ, எவ்வளோ புஸ்தகத்தை படித்தோம் அப்படியெல்லாம் நம்ம நினச்சதே இல்லை. ஆனால் இந்த ஒரு புஸ்தகத்தை மட்டும் தினந்தோறும் வீட்டில், சர்ச்சில், வெளியே தினந்தோறும் இதை படிக்கிறோம். காலேஜ் புக்ஸ் தூக்கி போட்டுட்டோம். 4 years 5 years ரொம்ப கஷ்டப்பட்டு நைட் அண்ட் டே உட்காந்து படித்தோம். எக்ஸாம் எழுதணும், இதுக்கு எக்ஸாம் எழுதலை, நைட் அண்ட் டே உட்காந்து படிக்கலை. ஆனால் இதை லைஃப் லாங்காக படிக்கிறோம். அதுக்கு கொடுத்த கவனத்தை இதுக்கு கொடுக்கல, அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டை இதுக்கு கொடுக்கல, அதுக்கு கொடுத்த பயம், அந்த அக்கறை, அந்த 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 ஸ்பேஸ், அந்த பிளேஸ், அந்த டைம் இதுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால தான் அது மெமரி ஆன மாதிரி இது மெமரி ஆகலை. அது நமக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகலை. 5 years படிச்சுட்டு 3 hours எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறோம். ஆனால் 50 years படித்து கூட நம்மளால் இதை பாஸ் பண்ண முடியலன்னா அந்த ஸ்பேஸ் தான், அந்த டைம் தான். ஓகே, போகட்டும். ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? நான் 10 காரியங்கள் சொல்கிறேன். அந்த 10 காரியங்களை நோட் பண்ணிங்க. பைபிளை முன்னாடி ஓப்பன் பண்ணிங்க. பைபிள் ஒரு பக்கம் இருக்கணும், பைபிளை கை திருப்பணும். பென் நோட்டு இன்னொரு பக்கம் இருக்கணும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. பார்ப்போம். Why we should read the Bible? Number 1, அது தேவனுடைய கட்டளை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை
உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்போ இது தேவனுடைய கட்டளை. எப்படி பேசுவாங்க? பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சாதானே பேசுவாங்க, படிச்சாதானே பேசுவாங்க. அப்போ வேதத்தை படிப்பது என்பது தேவனுடைய கட்டளை. நம்பர் 2, வேதத்தை படிக்கும்போது அது நம்மள தவறான எண்ணங்களை போக்குகிறது. மத்தேயு 22:29. மத்தேயு 22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அந்த தப்பான எண்ணம் ஏன் வந்துச்சு அவங்களுக்குன்னா, அவங்க வேத வசனத்தை அறியல. அப்ப வேத வசனத்தை அறிஞ்சா என்ன நடக்கும்? தப்பான எண்ணங்கள் போயிடும். அதனாலதான் வேதத்தை படிக்கணும். நம்பர் 3, வேத வசனம் நம்மை புடமிடுகிறது. அதனாலதான் வேதத்தை படிக்கணும். வேத வசனம் நம்மை புடமிடுகிறது. 105 சங்கீதம் 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது என்ன? அப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ள வேத வசனம் கிரியை செய்து புடமிடுது, மாத்துது. அதனாலதான் வேத வசனத்தை படிக்கிறோம். ஏன் டைம் மேகசின் மாத்தல? ஏன் மற்ற செக்குலர் மேகசினோ, செக்குலர் புக்கோ, செக்குலர் நாவலோ, செக்குலர் கதை புக்கோ, ஸ்டடி புக்கோ ஏன் புடமிடலைன்னா அது புடமிடாது. வேத வசனம் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. இந்த வசனத்துக்குள்ளே உயிர் இருக்குது. அதனால அதை படிக்கிறப்போ நம்முடைய உள்ளத்தை மாத்துது, புடமிடுது. ஆகையினால படிக்கணும். நம்பர் 4, வேத வசனம் நம் புத்தியை மாற்றுகிறது. மத்தேயு 7:24 புத்தியை கூட்டுகிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷன். ஏன் அவன் புத்தியுள்ள மனுஷனா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்போ அந்த வார்த்தையை கேட்கும் போது, அதை செய்யும் பொழுது அவன் புத்தி மாறுகிறது. ஆகையினால்தான் வேத வசனத்தை படிக்கிறோம். புத்தி, அது நம்ம புத்தியை மாத்துது. ஓகே. நம்பர் 5, வேத வசனம் நம்முடைய குணத்தை மாற்றி நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. அப்போஸ்தலர் 17:11. நமக்கு நல்ல குணங்களை கொடுக்குது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகள். இந்த பைபிளை மட்டும் நம்ம படிக்காத போயிருந்தா, இயேசுவை ஏத்துக்காத போயிருந்தா, நம்ம கையில கூட நேரம் கன்னு இருந்திருக்கும், கஞ்சா இருந்திருக்கும். ஆனா நம்மளை யார் மாத்தினது? இயேசு மாத்தினாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? இந்த வேத வசனம் நம்மளை நல்லவங்களா ஆக்கிட்டே இருக்குது, நற்குணசாலிகளா இருக்கு. அப்போ வேதத்தை படிக்கும் பொழுது நாம் நல்ல மக்களா, நற்குணசாலிகளா மாறுகிறோம். அதனாலதான் படிக்கிறோம். நம்பர் 6, வேத வசனம் நம்மை சுத்தமாக்குகிறது. 119:9 சங்கீதம் 119:9. ஜெமி, நீங்க எழுத வேண்டாம். I will give the notes so you can just read it. 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. சுத்தம். அப்ப வேத வசனம் படிச்சோம்னா நம்மளை சுத்தம் பண்ணுது. ஒரு நாள் இல்லை, எப்ப படிச்சாலும் வேதத்தை படிச்சா நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளே காட்டுது. நம்மளை தவறு செய்தா சுத்தி காட்டுது, எங்க போனோம் வழி காட்டுது. அப்ப சுத்தம் பண்ணிட்டே இருக்கு. வேதத்தை படிக்கிறத நீங்க நிறுத்தினீங்கன்னா நம்மள அசுத்தம் பெருகிட்டே இருக்கும். அப்போ படிக்கிறத கூட்டினோம்னா சுத்தம் கூடிட்டே இருக்கும். அதனால தான் வேதத்தை படிக்கிறோம். ஓகே. நம்பர் 7, வேத வசனத்தால்
பிசாசை ஜெயிக்கிறோம். ஆகையினால தான் வேதத்தை படிக்கிறோம். வேத வசனத்தை படிக்கும்பொழுது பிசாசை ஜெயிக்கிறோம். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவனுடைய வார்த்தை என்று பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 3 முறை இயேசு சொன்னாரு, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதேன்னு சொன்னாரு. அப்போ எதை யூஸ் பண்ணாரு? பிசாசை வீழ்த்துறதுக்கு டூலா யூஸ் பண்ணது, விப்பனா யூஸ் பண்ணது வேத வசனம். அப்ப வேத வசனத்தை படிச்சா பிசாசு அதை கொண்டு ஜெயிக்க முடியும். அதனாலதான் படிக்கிறோம். ஓகே, நம்பர் 8, வேத வசனம் நம்மை செழிப்பாக்குகிறது. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செழிப்பு, இது செழிப்பு. அது அவன் ஆவியில, ஆத்துமாவில, வாழ்க்கையில, ஈவன் சரீரத்துல, பொருளாதாரத்துல, எல்லாத்துலயும் ஒரு செழிப்பு வரணும். வருது எங்கன்னா வேத வசனத்தை படிக்கும் பொழுது. அதனாலதான் படிக்கிறோம். நம்பர் 9, ஏன் வேத வசனத்தை படிக்கிறோம்? வேதத்தை படிக்கிறோம், அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். எவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாரு பாருங்க ஆண்டவர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனால தான் பைபிளை படிக்கிறோம். அப்ப பைபிளை படிச்சோம்னா, வேதத்தை நீங்க எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ, ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க நித்திய ஜீவனோட, நித்தியத்தோட கனெக்ட் ஆகுறீங்க. யூ ஆர் டாக்கிங் டு காட் and listening from God. அப்ப நித்தியத்தோட கனெக்ட் ஆகுது. ஒரு செல்போனை கையில வச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தரை கூப்பிடுறோம், நம்பர் அடிச்சதுமே செல்போன் உங்க நம்பர் நேரா அவங்களுக்கு போல நேரா டவர், ஏரியல் டவருக்கு போய் டவர்ல இருந்து அவங்க நம்பருக்கு போகுது. ஸோ பைபிள் படிக்கிறப்ப கூட நேரா அவங்களுடைய கனெக்ஷன் டவருக்கு போகுது, பிதா இருக்கிற இடத்துக்கு. அது நித்திய ஜீவன் தருகிறது. அதனாலதான் அதை படிக்கிறோம். ஃபைனலி, ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? இயேசு படித்தார், ஆகவே நாமும் படிக்க வேண்டும். லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கத்தின்படியே. அப்ப இயேசு வாசித்தார், அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம். ஓகே, இப்ப இந்த 10 காரியங்களும் வசனத்திலிருந்து பார்த்தோம், ஏன் வேதத்தை படிக்கணும்னு. இப்போ நான் 15 குறிப்புகளை சொல்றேன், எப்படி வேதத்தை படிக்கணும் அப்படின்னு. ஜஸ்ட் நோட் இட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்பர் 1, ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும். வேதத்தை ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும். நம்பர் 2, தனிமையில் வாசிக்க வேண்டும். நம்பர் 3, குழுவோடு வாசிக்க வேண்டும். குரூப் டிஸ்கஷன். நான் ஸ்பீடா சொன்னா நீங்க கையை உயர்த்தலாம். ஏன்னா நான் ஒரு பக்கம் என் சப்ஜெக்டை முடிக்கணும், இன்னொரு பக்கம் நீங்களும் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணணும். அதனால ரெண்டும் முக்கியம். குழுவாக படிக்க வேண்டும். நம்பர் 4, தினந்தோறும் படிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய். So daily reading. Okay, number 5,
புத்தகம் புத்தகமாக படிக்க வேண்டும். புக் பை புக். அதிகாரம் அதிகாரமாக படிக்க வேண்டும். சாப்டர் டு சாப்டர். சம்பவம் சம்பவமாக படிக்க வேண்டும். சம்பவம் சம்பவம், எந்த இன்சிடென்ட் எங்க நடக்குது, அதே இன்சிடென்ட் இன்னொரு இடத்துல எங்க, இன்னொரு இடத்துல எங்க, இன்னொரு இடத்துல எங்க. ஸோ அந்த அந்த இன்சிடென்ட் சம்பவம் சம்பவமாக படிக்க வேண்டும். வேத வசனத்தோடு வேதத்தையே விளக்கம் கேட்டு படிக்கணும். வேதத்தை ரெஃபர் பண்ணி, ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து இன்னொரு ரெஃபரன்ஸ். ஸோ வேதத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு படிக்கணும். வேதத்தோடு வேத வசனத்தை, வேத வசனத்தோடு வேத வசனத்தை ஒப்பிட்டு படிக்கணும். விளக்கம் கேள்வி கேட்டு படிக்க வேண்டும். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு, எங்க, ஏன் நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, யாரோடு நடந்துச்சு, யாரெல்லாம் இருந்தாங்க, கேள்வி கேட்டு கேட்டு படிக்கணும். அப்போ அது நல்லது. தியானம் செய்து படிக்கணும். தியானம் பைபிள படிக்கிறப்போ, நீங்க காரு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு டக்குன்னு போய் நேரா போய் பைபிள் ஓபன் பண்ணிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படி படிக்க கூடாது. அது உள்ள போகாது. மைண்ட் நீங்க படிக்கிறப்போ உங்க கண்கள் ஓப்பன் ஆகி, இருதயம் ஓப்பன் ஆகி, சிந்தை அலையாத, வேக வேகமா படிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இல்லாத, பிளசண்டா, பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸா உங்க பைபிளை நீங்க படிக்கிறப்போ பைபிள் முழு கவனமும் பைபிளுக்குள்ள போற மாதிரி படிக்கணும். அதான் நல்லது. ஓகே, தியானம் பண்ணி படிக்கணும். நம்பர் 11, மனப்பாடம் செய்து மனனம் செய்து படிக்க வேண்டும். சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு வயசாயிருச்சு அப்படின்லாம். இன்னும் சிலர் சொல்லலாம், எனக்கு ஞாபக சக்தி குறைவு அப்படின்னு. இன்னும் சிலர் சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் மைண்ட்ல பதியல அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்கிறேன், நீங்க சப்போஸ் ஒரு லாயரா படிச்சீங்கன்னு வைங்க, லாயரா படிச்சீங்கன்னு வைங்க, நீங்க அந்த லாவை கோட் பண்ண வேண்டியது வரும். அப்ப லாயரா படிக்கிற நீங்க சொல்ல முடியுமா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு? முடியாது. ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்னு வைங்க, கெமிஸ்ட்ரியில இது படி அந்த இது மெமரி பண்ணணும். 02 H2 H21 H2O2 ஃபார்முலாஸ் ஞாபகம் வைக்கணும். அப்போ கெமிஸ்ட்ரிய ஒரு ஸ்டூடெண்டாவோ டீச்சராவோ இருந்தா ஞாபகம் வச்சு படிக்கிறோம், எஃபர்ட் போடுறோம், ஆமா படிக்கணும்ன்றோம். அதே மாதிரி தான் வசனம் கூட. You must give the same priority. அந்த எஃபர்ட் வரலன்னா மெமரி ஆகாது. ஸோ மெமரி ஆகலை அப்படின்னு ஈஸியா சொல்லக்கூடாது. மெமரி ஆகிறதுக்கு எஃபர்ட் இருக்குது. தினந்தோறும் படிக்கணும். ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கணும், பாக்கெட்ல வச்சு வச்சு எடுத்து பார்த்தணும். என் கூட 7 ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. நான் தான் அவங்களுக்கு சீஃப். அதில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து, அவர் பேர் விக்டர். அவர் வந்து பைபிளே ஓபன் பண்ண மாட்டாரு. கம்ப்யூட்டர் மாதிரி அப்படி தட்டினா போதும், அப்படி மெமரியிலே ஒப்பிப்பார். எல்லாம் அவர் பேசணும், நிக்க வைக்காது. நானாவது உங்களை உட்கார வச்சு கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். அவரை கூட்டு வந்தீங்கன்னா அவர் நிறுத்தவே மாட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ எங்களால முடியாதுன்னுவாங்க. நான் தான் போய் இந்த சின்ன பிள்ளைங்க பிள்ளைக்கு சாப்பாடு விட்டுற மாதிரி, ஐயோ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, பயப்படாதீங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மெமரியில், அவருக்கு வயசு 65, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் தான் ஆகுது. ஆனா பைபிள் அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். என் புஸ்தகத்தை பார்த்து படிச்சு அவரு தன்னை வளர்த்துக்கிட்டு எனக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார் அவர். அந்த அளவுக்கு. ஸோ ஏஜ் கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மெமரி பண்ண எஃபர்ட். ஓகே, சரித்திரம் ரீதியாக படிக்க வேண்டும்.
சரித்திர ரீதியாக படிக்க வேண்டும். நம்பர் 13. நம்பர் 14. 13. பூகோள ரீதியாக படிக்க வேண்டும். பூகோளம், ஜியோகிராபிக்கல். ஆச்சா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் ஒப்பிட்டு படிக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க ஒன்லி ஜீசஸ்னுவாங்க, சிலர் ஒன்லி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்னுவாங்க. நோ, ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு படிக்கணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் ரெண்டு லிப்ஸ் மாதிரி, மேல் உதறு கீழ் உதறு மாதிரி ரெண்டும் இணைஞ்சாதான் சவுண்ட் வரும், பேச முடியும். ஓகே. 15. கிறிஸ்துவில் முடித்து படிக்க வேணும். எதை படிச்சாலும் கிறிஸ்துவோட ஒப்பிட்டு கிறிஸ்துவில முடிச்சு படிக்கணும். ஆச்சா? ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன், ஏன் படிக்கணும்னு சொன்னேன், எப்படி படிக்கணும்னு சொன்னேன். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க எல்லாம் டீ சாப்பிட்டு போகலாம். ஓகே. ஜஸ்ட் தமிழ் பைபிளா இருந்தா தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிளா இருந்தா இங்கிலீஷ் பைபிள். ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல? ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் 4-5 தடவை சொன்னதான் ஃபர்ஸ்ட் பேஜ்னா புரிஞ்சிச்சு போலுது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வெரி குட். பழைய ஏற்பாடும் படிங்க அத. அந்த பேஜுக்குள்ள மொத்தம் 3 பைபிள் இருக்குது. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். எபிரேய ஒரு பைபிள் இருக்குது, கிரேக்க ஒரு பைபிள் இருக்குது, அப்புறம் தமிழ் பைபிள் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் கூட அப்படித்தான். நமக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது தெரியல, இது மீனிங் தெரியல, உடனே இங்கிலீஷ் பைபிளுக்கு போவோம். இந்த தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை, எபிரேயர்ல இருந்து நேரா இங்க வந்திருக்கு, கிரீக்ல இருந்து இங்க வந்திருக்கு, லத்தீன்ல இருந்து இங்க வந்திருக்கு. அதனால ஏதாவது மீனிங் தெரியலன்னா சம்டைம் இங்கிலீஷுக்கு போகலாம், ஆனா ரூட் மீனிங் தெரியணும்னா இங்கிலீஷுக்கு போகக்கூடாது, இங்க போகணும். ஏன்னா இது அங்க இருந்து தான் வந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ற தமிழ் பைபிளுடைய மூலம் ரூட் வந்து ஹீப்ரூ அண்ட் கிரீக். அப்போ 3 பைபிள் இங்க இருக்கு. அப்போ இங்கிருந்து நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அங்கிருந்து தொடங்கினா அப்புறம் இங்க வந்தா ஈஸியா இருக்கும். ஓகே. பேஜ் நம்பர் 2. அந்த இண்டெக்ஸ்க்கு வாங்க. இண்டெக்ஸ் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அடங்கிய ஆகமங்களின் பெயர், முறை, அதிகாரங்களின் தொகை அப்படின்னு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? ஆதியாகமும், ஏத்ராகமும், லேவியராகம், என்னாகும், உபாகம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு, ஏசியா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆகும், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இதான் பழைய ஏற்பாடு. அதே மாதிரி புதிய ஏற்பாடு இருக்கு. நம்ம பொதுவா என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம என்ன நினைச்சு படிச்சிருக்கிறோம்னா, நம்ம இவ்வளவு நாள் பைபிளை படிச்சது பக்தியில படிச்சோம், விசுவாசத்துல படிச்சோம். பக்தியில படிச்சிருக்கிறோம், தேவனை நம்பி படிச்சிருக்கிறோம், பயந்து படிச்சிருக்கிறோம், படிக்கணுமே அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆனா என்ன நினைச்சு படிச்சிருக்கிறோம்னா,
வேதத்துல இது எல்லாம் வரிசையா நடந்திருக்கு அப்படிதான் நினைச்சு படிச்சிருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே எப்படி பைண்ட் பண்ணி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பைபிளை நினைச்சு படிச்சிருக்கிறோம். இதுதான் கோர்வையா. அதனாலதான் நம்ம எதை பத்தியுமே கவலைப்படல. அப்படியே வருஷ கணக்குல அப்படியே ஆதியாகவும் ஏத்தராகவும் லேவியராகவும் அப்படியே நிகழ்ச்சிகள் அப்படியே வரிசையா இருக்குது. ஸோ ஏசியா, எரேமியா, எசேக்கியேல், புலம்பல், தானியேல், ஓசியா, மீகா எல்லாமே வரிசையா இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாமே வரிசையா இருக்குது அப்படின்னு எல்லாமே நம்ம ஒரு ப்ரீ மைண்ட்ல அப்படி செட்டப் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு அப்படி ஆயிருக்கு? சொல்றதுல யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நானே பல வருஷம் அப்படிதான் படிச்சிருந்தேன். ஓகே, எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கிறோம்? அப்படி நினைச்சிருக்கிறோம். தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. ஏன்னா நமக்கு வந்து இது மாதிரி உட்கார வச்சு யாரும் சொல்லலை. நமக்கு காலேஜ், பைபிள் காலேஜ் படிக்க போவும் வாய்ப்புகள் இல்லை. அப்படி யாரும் சொல்லலை. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா உண்மை அது வரல. இந்த லிஸ்ட்ல இருக்குத, இந்த லிஸ்ட் நம்ம படிக்கிறதுக்காக தலைப்புகளின் படி வரிசைப்படுத்தப்பட்ட புத்தகம். வெரி கேர்ஃபுல். தலைப்புகளின் படி வரிசைப்படுத்தினாங்க. ஆனா நிகழ்ச்சிகளின் படி வருஷப்படுத்தப்படல. தலைப்புகளின் படி இதுல வரிசையா இருக்குது, நிகழ்ச்சிகளின் படி வரிசைப்படல. தலைப்புகளின் படி படிக்கிறது சாதாரணம். ஆனா நிகழ்ச்சிகளின் படி படிக்கிறது தான் நிரந்தரமானது. அதுதான் ஒரிஜினல், அதுதான் பெஸ்ட் ரீடிங். நம்ம பல வருஷம் எதை ஃபாலோ பண்ணி படிச்சோம்னா தலைப்புகள், அந்த வந்து இவங்க என்ன தலைப்புகள் அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்களோ அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிட்டோம். இது ஒன் சைடு ரீடிங். ஆனா அதர் சைடு ரீடிங் தான் உங்களுக்கு ரொம்ப லைஃப் லாங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. இப்போ நம்ம இந்த அதர் சைடு ரீடிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பல வருஷம் இந்த 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 தலைப்புகளின் படியே படிச்சிட்டோம். அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அது அதர்ஸ், அது வந்து சம்டைம் இட்ஸ் ராங். த ரீடிங் அந்த அந்த ஹேண்டில் பண்றது ராங். ஆனா சரியா ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. ஆனா அதை கேட்ச் பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இவங்க அந்த புஸ்தகம் முழுவதையும் தலைப்புகளின் வரிசையில போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரிஜினல் புக்ல இருக்கிற தலைப்புகளும் போய் பார்த்தோம்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமா இருக்குது. இந்த பைபிள் கையில யூஸ் பண்ற, நம்ம யூஸ் பண்ற இந்த பைபிள் மூல பைபிளுக்கு, ஹீப்ரு பைபிளுக்கு போயிட்டு வந்தோம்னா அதுல என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியும். இங்க பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகம் இருக்குது? 39 புஸ்தகம். ஓகே, இந்த பேஜ் எடுத்துங்க. எபிரேய மொழியில் பழைய ஏற்பாடு வேதாகம புத்தக ஒழுங்குகள். எபிரேய மொழியில பழைய ஏற்பாட்டு புத்தக வேதாகம ஒழுங்குகள். இப்போ நீங்க கொஞ்சம் ஒரு 10 minutes ஹீப்ரு பக்கம் வரணும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தமிழ் பக்கம் வந்துடுவோம். தமிழோ இங்கிலீஷோ வாட் எவர் இட் மே பி. முதல்ல இப்போ அந்த ரூட் போயிடுவோம், அந்த மூல. ஏன்னா நம்ம பைபிளே வந்து அந்த மூல பைபிள்ல மூல புத்தகத்துல இருந்து வந்திருக்கு. அதனால அங்க என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்க வந்துருவோம். ஓகே, அந்த